நடிகர் அஜித்தினுடைய ஒரு பேட்டி வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அவ்வளவு சென்சேஷனாக பேசப்படுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றினாலும் ஒரு யூனிக்காக எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பண்ணக்கூடியவர் தான் அஜித். தன்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். ஏன்னா ரொம்ப காலம் முன்னாடியே தன்னுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் கலைச்சவர் அஜித். அதுக்கப்புறம் தன்னுடைய தலை அப்படின்னு ரொம்ப ஸ்டைலாக பட்டம் சொல்லி கூப்பிட்றது தான் எல்லா நடிகர்களும் விரும்புவாங்க. ஆனால் தன்னை அப்படி கூப்பிடக்கூடாது, ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லை அஜித்துன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு போல்டாக சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து எனக்காக நீங்கள் கொடி பிடிக்கக்கூடாது, பாலபிஷேகம் பண்ணக்கூடாது, கட் அவுட்டுக்கு போஸ்டர் ஒட்டக்கூடாது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் முதல்ல கவனிங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் என் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த அஜித் குமார். இப்போ கூட பார்த்தா ரீசெண்டில் அவர் அந்த ரேஸ் இதை போயிட்டு ஒரு அந்த ரேஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கிற இடத்துல பார்வையிட்டுருக்காரு. அப்போது ஒரு பையன் அங்கே பார்த்துட்டு அவரை தலை அப்படின்னு கத்திட்டான். உடனே வந்து இப்படி கையை காமிச்சு அப்படி பண்ணார். அது வந்து அவருக்கு பொது இடத்துல தன்னை அது மாதிரி யாரும் பிஹேவ் பண்ணுறதுங்கிறத விரும்பவே மாட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக திருப்பதி தரிசனத்துக்கு போனார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தலைன்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க லைனில் நின்றவங்க பூரா. உடனே வந்து இதே மாதிரி தான் கையை காமிச்சு ஒரே மாதிரி சொல்லியிருக்கார், இது வந்து கோவில், இந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணும், தயவுசெய்து கத்தாதீங்க அப்படின்னு செய்கையில் சொல்லி ஒரு ஸ்மைல் பண்ணோன்னு அத்தனை பேரும் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்களை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல அஜித்தை மிஞ்ச வேறு ஆளே கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அது ரொம்பவே இருக்கும் அஜித்திட்ட. எந்த இடத்துலையும் தான் ஒரு செலிபிரிட்டி, எனக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு எங்கேயுமே ஒரு பைபாஸ் பண்ணதில்லை. ஈவன் எலெக்ஷனில் ஓட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட போலீஸே இல்லாட்டா அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸே கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து போட்டு போயிடுங்கன்ட்டு. பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைனில் மக்களாக வந்து தான் ஓட்டு போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை காமிச்சு போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு க்யூ நிற்கும். ஏர்போர்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அவர் அப்படியே முன்னாடி கூட்டிகிட்டு போக கூப்பிடுவாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் தான் நிற்பார். அதே போல் தனக்கு உதவியாளராக வரக்கூடியவங்க தன்னுடைய வாகன ஓட்டுநர் வந்து அவர் பேகை எடுத்துக்கணும்னு சொல்லுவார். வேண்டான்னு சொல்லிவிட்டு அவரோட அந்த பேகை வந்து அவர் தான் மாட்டிக்குவார். ஸோ அந்த ட்ராவல் பேக்கை கையில் எடுத்துகிட்டு தான் போவார். இதெல்லாம் வந்து அஜித் வந்து தான் வேலையை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். யாரையும் காலில் விழாலும் அனுமதிக்க மாட்டார். அதே மாதிரி அவர் மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சன் கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு சுயமனித ஒழுக்கம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடியவர் ஏகே. அந்த ஏகே வந்து ஒரு ரெண்டு நாட்கள் முன்னாடி ஒரு ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டி தான் இன்றைக்கி அவ்வளோ ஒரு சென்சேஷனாக மாறி இருக்குது. அதாவது கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனதை பற்றி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அஜித் பதில் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னாக்க, கரூர் கூட்ட நெரிசல் நடந்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு அந்த கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு தனி மனிதன் மட்டுமே காரணம் அல்ல அப்படிங்கிறாரு. அவர் கோட் பண்ணுறது, விஜயை மாத்திரம் எல்லோரும் குற்றம் சாட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம், ஏன் இதில் மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறது ரொம்ப அழகாக ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கார். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நெரிசல் பார்க்குறப்ப எப்போ பார்த்தாலும் ஒரு தியேட்டரில் நடக்குது, இல்லை விட்டால் ஒரு செலிப்ரிட்டி வர இடத்துல தான் நடக்குது. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு கூட தான் லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க, அங்கெல்லாம் இது மாதிரி நடக்கிறதில்ல. அங்கே வந்து நிலைமையே வேறு. இங்கே மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? ஒரு தியேட்டரில் டிக்கெட் வாங்குறப்ப இல்லை படம் பார்க்குறப்ப இறந்து போகிறாங்க. அது வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட படத்தில் புஷ்பா 2 நடந்த விஷயத்தை அடிக்கோலிட்டு காட்டுறாரு. தான் படத்தை பார்க்க FDFSல ஒரு பையன் இறந்து போனான்னு அதையும் சொல்கிறாரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த FDFSங்கிற கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது. முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மக்களோட அன்புக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த அன்பை காட்டுறதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது. உங்களுடைய அன்புக்காக தான் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை பிரிஞ்சு பல நாள் ஷூட்டிங்கில் போய் உட்காந்துருக்கோம். பல இரவுகள் வந்து தூங்காமல் ஷூட்டிங்கில் இருக்கும். ஷூட்டிங்கில் பல காயங்கள் ஏற்படுது, பல இடத்துல இன்ஜூர்டு ஏற்படுது. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். அப்புறம் சரியான சாப்பாடு கிடையாது, நண்பர்களோட ஒரு என்ஜாய் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். ஒரு படத்தை கொண்டு வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து அவ்வளவு ஒரு கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த படம் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு எங்களுக்கு மீது ஒரு அன்பை காட்டுறதுக்கு அதுதான் எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். ஆனால் அந்த அன்பை காட்டுறதுங்கிறது இந்த மாதிரி வேண்டாம், இந்த கலாச்சாரம் மாறணும்
அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஹாலிவுட் நடிகர்கள் கூட இது மாதிரி இந்த விஷயத்தில் விரும்புறதில்ல, நம்ம வந்து இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு அஜித். ஸோ அஜித்தினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இன்றைய நடிகர்கள் வந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகி எவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம், நம்ம பீக்கில் இருக்கிறதுக்குள்ளே எவ்வளோ படம் சம்பாரிச்சிக்க முடியும் அப்படின்னு தான் பெரிய பெரிய நட்சத்திரங்களாக இன்றைக்கி நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து மாறுபட்டவர் தான் அஜித்குமார். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரஜினிக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் அஜித் தான் கலெக்ஷனில் கிங்காக இருக்கார். ஒரு 3rd ப்ளேஸில் இன்றைக்கி ஒரு 200லேருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அஜித். அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்தடுத்த படங்கள் நடிக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு படம் என்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அதை தாண்டி எனக்கு 50 வயசை கடந்தாச்சு, நான் என்னோடய ஆம்பிஷன் நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த 2 ஆண்டுகளாக அதுக்காக உழைத்து தன்னுடைய உடம்பை அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ இழைச்சி உடம்பை ட்ரிம்மாக அந்த கார் ரேஸ்கருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த ரேசருக்கு தேவையான பாடியை தன்னால் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து ரேஸில் போய் அதுலேயும் சாதிச்சிருக்கார். அது மட்டுமா, தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரைஃபிள் கிளப்பில் போய் கற்றுக்கிட்டு துப்பாக்கி சுடுதலில் சூப்பராக இருக்கார், கோல்டு மெடல் அடிக்கிறாரு ரைஃபிள் கிளப்பில் சேர்ந்து இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி விமானம் அந்த ட்ரோன் ஓட்டுறதுலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. இப்படி தன்னுடைய ஒவ்வொரு லட்சியத்தையாக நிறைவேற்றி தனக்கு பிடித்தமான விஷயத்தை என்றைக்குமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கவர் தான் அஜித்குமார். இவ்வளவு ஏன் ஃபேமிலிக்காகவும் அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு நாள் பிரியாணி பண்ணி போடுவார் தான் கையால். அஜித்தோட பிரியாணி வந்து அவ்வளவு டேஸ்ட்டு. இன்றைக்கி ஆம்பூர் ஆற்காடு பிரியாணி எல்லாம் மிஞ்சிற அளவுக்கு சூப்பராக பண்ணுவார் அஜித். அந்த மாதிரி இதுலேயும் அஜித் விட்டு வச்சதே கிடையாது குறை. அது மாதிரி மனைவி மகன்களோட அன்பை செலுத்துறது, அவங்க கூட நேரம் செலவிடுறது, பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 2 மாதம் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு போயிடுவார் அவங்க கூட. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாரையுமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுல அஜித்தை மிஞ்சின ஆள் கிடையாது. இன்றைக்கி அவர் அதாவது ஒருத்தர் உபதேசம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருக்கமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அஜித் ரொம்பவே கரெக்டாக இருக்கார். நான் ஒழுங்காக இருக்கேன், அப்புறம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது கூட அட்வைஸாக பண்ணலை, தன்னுடைய கருத்து தான் சொல்லியிருக்கார். ஏற்றுக்கிட்டால் ஏற்றுங்க, ஏற்றுக்கலைன்னா போங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு எனக்கு மனசில் தோணுதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை படித்தாவது இனி வரும் இளம் தலைமுறையினர், இன்றைக்கி இருக்க 2K ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே ஒரு ஒழுக்கத்தோடு வரணும், ஒரு டிசிப்ளினாக வரணும், பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும். ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தா அவங்க பெர்மிஷன் கேட்காம அவங்கக்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துக்கிறது, அவங்க காரை ஃபாலோ பண்ணியே போகிறது, அப்புறம் அவங்கள பார்த்து தானும் மாறுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய வேலைகளை முதல்ல கரெக்டாக பையணும். முதல்ல படிக்கிறது, வேலைக்கு போகிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்துலாம் இறங்கணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி அஜித் ரொம்பவே கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் அஜித்தினுடைய அந்த பேட்டி இன்றைக்கி ஒரு இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, உலக லெவலில் ஒரு பெரிய வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அஜித் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் மேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.